டேய் என்னடா இந்த பேய் விட்டு கூட்டிக்கிட்டு வர்ற? ஆமா, காசு கீசு தேருமாடா? ஐயா நான் வாங்கி தரேன், வாங்கய்யா. பேய்க்கெல்லாம் வைத்தியம் பார்க்க வேண்டியதா போச்சு. பேய் வருமாடா? ஐயா முதல்ல பாப்பாவை காப்பாத்துங்கய்யா, வாங்கய்யா. வர்றேன். வாங்க டாக்டர். ஐயா Hey doctor, are you bad? இந்த பாப்பா. Oh, I am very sorry, Papa. ஒன்றும் இல்லைங்க, சின்ன குழந்தை இல்லையா, அங்கே இங்கேயும் ஓடி ஆடி விளையாடும் போது உடம்புல எங்கேயும் அடிபட்டிருக்கும் போல் இருக்கும். நீ என்ன பண்ற, என் கூட வர்ற, ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டிய மருந்து என் கையில் இருக்கு, அதை கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா 2 நாள்ல எல்லாமே சரியா டாக்டர். சீக்கிரம் போய் ஆஸ்பத்திரி ஏகப்பட்ட பேஷண்ட்டை வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏடா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்னை கூப்பிடுறேன், பெரிய இன்கம்னா உங்க ஃபாதர் கூப்பிடுவீங்க. நான் அன்னைக்கே சொன்னலையா, என் வாயை மூடிட்டீங்களே, 1000 ரூபாய் கொடுத்து என் வாயை மூடிட்டீங்களே. இப்ப நடந்ததெல்லாம் பாத்தீங்களே, இது ரொம்ப மோசமான வீடுங்கய்யா. விக்டர், இவர் என்ன சொல்றாரு? இவன் பணத்துக்காக ஏதோ பிளான் பண்றான், இவன் பேச்ச கேட்காத. அன்னைக்கே இதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. என் பொண்ணு ரியாவுக்கு என்ன ஆச்சு? அம்மா என்ன நம்புங்கம்மா, உங்க வெளில போடா. ஆகாது, நான் காப்பாத்துறேன். அம்மா உங்களை நான் தானே காப்பாத்துனேன். வைங்கம்மா ப்ளீஸ், என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. ஐயோ ஜெனி, அவன் சொல்றது நம்பாத, ஒரு ஃப்ராட். அப்படி சொல்லாதீங்க. ஏய் போடா வெளில, போடா. எல்லாரும் செத்துருவீங்க, இது உண்மைமா. இங்க என்ன நடக்குது தெரியுமா? நான் சொல்றது நம்புங்க. ஜெனி நீ என்ன நீ கீழே போயிடுங்கம்மா, கீழே போயிடுங்கம்மா. ஐயா கேளுங்கய்யா, இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க உயிருக்கு ஆபத்து. நீங்க எங்கூட கீழே வாங்க, உங்க எல்லாரும் எப்படி காப்பாத்துறீங்க? டேய் என்ன பத்தி உனக்கு தெரியாது, போறியா இல்லையா? அப்படி சொல்லாதீங்கய்யா, என்ன நம்பி வாங்கய்யா. நான் சொல்றது கேளுங்கய்யா, வாங்கய்யா, கீழே போயிடலாம், உங்க உயிருக்கு ஆபத்துங்கய்யா. ஜெனி ஜெனி, உனக்கு என்ன பைத்தியமாடா? சாவடிச்சிரும். சாவடா போடா. அவங்களே அதுக்கு ஜெனி வாங்கம்மா, சீக்கிரமா வந்துடுங்கம்மா, நான் சொல்றதுக்கு போலாம். ஜெனி போவாத. இஷா இஷா, ஜெனி. இப்ப எங்களை எங்க கூட்டிட்டு போற? சர்ச்சுக்கு. சர்ச்சுக்கா? அங்க போனாதான் உங்க குழந்தையை காப்பாத்த முடியும். அங்கதான் பெரிய ஃபாதர் ஐயா இருக்காரு, அவர்கிட்ட இங்க நடந்த எல்லாத்தையும் சொல்லிருக்கேன். என்ன சொல்ற நீ? நீங்க வந்த நாள்ல இருந்து எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. சார் கிட்ட கூட சொன்னேன், உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். இந்த வீட்டுல ஒரு ஆவி இருக்கணும், அது ஒரு 10-11 வயசு பொண்ணு, அது பேரு மஞ்சுன்னு பேசிக்கிறாங்க. இப்ப நடந்ததெல்லாம் நீங்களே கண்ணால பாத்துட்டீங்களே, அப்ப அது உண்மைதானே? அம்மா இன்னொரு விஷயம், அது ரொம்ப மோசமான பேய். டேவிட் சாரையும் அதான் கொண்டு இருக்கு, அந்த மாஸ்டரையும் அதுதான் கொண்டு இருக்கு. நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாமா, இத கூட ஃபாதர் கிட்ட சொன்னேன். அவர்தான் இந்த ரட்சியை கொடுத்தாரு, அதனாலதான் இந்த அம்மாவை காப்பாத்த முடிஞ்சது. அவர்கிட்ட போனா அவர் எல்லாத்தையும் சரி செஞ்சிருவாரு. அவருக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. ஒருத்தரோட முகத்தை பார்த்தா போதும், அவங்கள பத்தி எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் நீங்க யாரும் இங்க இருக்காதீங்க. எவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து போறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு நல்லது. நான் யாரோ நான் யாரோ உனக்கும் தான் தெரியாதோ. பழி தீர்த்தல் தானே நான் கொண்ட நோக்கம், பகை தீர்க்கும் நேரம் ஏன் இந்த தயக்கம். வழி மாறி போன தாயாலே என் மரணம், அரூப வாழ்வில் கூட உன்னாலே நரகம்.
ஃபாதர் இவங்க தான் ஃபாதர். நான் சொன்னல ஃபாதர். ஃபாதர் அந்த சின்ன பேய் இந்த அம்மாவை எப்படி தாக்கியிருக்கு பாருங்க. அந்த மஞ்சுவுக்கு நீங்க தான் ஃபாதர் ஒரு முடிவு கட்டணும். நீங்க இங்க வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? 6 நாள் ஆச்சு ஃபாதர். ஃபாதர் ரியாவை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு ஃபாதர். உங்களை நம்பி தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். என் பொண்ணை தவிர எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே முக்கியம் இல்லை. என் ரியாவுக்கு நடக்க கூடாதது ஏதாவது நடந்துருச்சுன்னா அப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். இந்த வீட்டுக்கு நீங்க எதுக்காக வந்தீங்க? இது என் ஹஸ்பண்டோட ஓன் ப்ராப்பர்ட்டி. எங்க இருந்து வந்தீங்க? ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்திருக்கோம் ஃபாதர். எத்தனை பேர் வந்தீங்க? நாங்க 4 பேர் வந்திருக்கோம் ஃபாதர். முந்தா நாள் ஒரு சவ அடக்கம் நடந்ததே, எப்படி இறந்தாரு? அது என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் டேவிட். 2 பேரும் கார்ல வரும்போது ஆக்சிடென்ட்ல டேவிட் இறந்துட்டாரு. ஃபாதர், டேவிட் இறந்ததுனால இதெல்லாம் நடக்குதா? தெரியல, இருக்கலாம்.